ஸ்ரீ குபேரன் டிவி வாசகர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள். இப்போது நவம்பர் மாதம் 12 ராசிக்கும் என்ன பலன்கள் என்பதை பலன்கள் அண்டு வசீகர சிறப்புகள் பரிகாரங்களோட நாம் இப்போது வாசகர்களுக்கு வழங்க இருக்கிறோம். நவம்பர் மாத பலன்களில் முதலில் மேச ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் வருவாய்களும் செயல்களும் யாவும் சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஃபாரின் தொடர்பு, பயணங்கள் மற்றும் பரிமாற்றங்கள், உங்களுடைய பகுதி நேர விஷயங்கள் எல்லாமே எதுவும் சிறப்பாக அமைந்திருக்கூடும். எந்த வகையிலாவது உங்கள் திறமையின் மூலம் மீடியாவில் விளம்பரம் ஆவீர்கள், விமர்சனம் பெறுவீர்கள். அத்துடன் குறிப்பாக கன்சல்டிங், சட்ட நிபுணத்துவங்கள், ஏஜென்சிகள், முகவர்கள், மருத்துவர்கள், காவலர்கள், கணித நிபுணர்கள் மற்றும் வனத்துறையில் இயங்குபவர்கள், பெட்ரோலியம், ஆயில் இது போன்ற துறையில் ஜீவனம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இம்மாதம் மிகவும் சிறப்புடையதாக இருந்திடக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் ஆறுமுக பெருமானும் ஆண்டாள். எண்கள் 3, 9. நிறங்கள் சந்தனம், மெரூன் நிறங்களாகும். திசைகள் வடமேற்கு, தெற்கு. கவன தேதி 26, 27. பரிகாரம் தீபங்கள் கொண்டும் தீபத்திற்கான பொருள்கள் கொண்டும் இறைவனை வழங்குவது அல்லது நெருப்பினால் உருவாக்கப்பட்ட பொருட்களை இறைவனுக்கு படைப்பது, தானம் செய்வது நன்மையே. ரிஷபராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக எடுத்து செய்வீர்கள். ஆனால் அதிலே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தாமதமாக உங்களை வந்தடையும். மற்றும் திருமண பாக்கியம், புத்திர விஷயங்கள், தடபுடலாக எதையும் செய்திடக்கூடிய சில நற்காரியங்கள், முதலீடுகள், இவைகளெல்லாம் உங்கள் முயற்சியில் எதுவும் பழுது போகாமல் பயனுடையதாக அமைந்திருக்கணும். முக்கியமான ஒரு நபர்களுடைய வருகை உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஜீவனத்தில் அதிகாரிகள், முதலாளிகளால் நல்லதொரு ஆவணங்களும் ஆட்கள் தொடர்பும் அணுகுமுறையும் உங்களுக்கு சகாயங்களே. மற்றும் நறுமண பொருட்கள், பழங்கள், அன்றாடம் அழியக்கூடிய வஸ்துக்கள், ஆன்மீக தொடர்புடையவைகள், ஆயுள் மற்றும் சரீர தொடர்புடையவைகள், விளையாட்டு சாதனங்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவைகள், மொபைல், இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் எந்த வகையிலும் உங்களுக்கு லாபகரமாக இருந்திடக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் சித்திரகுப்தன், பூமாதேவி. எண்கள் 5, 8. நிறங்கள் பச்சை, பர்பிள். திசைகள் வடக்கு, மேற்கு. கவன தேதி 1, 2, 28, 29, 30. 5 நாட்கள். பரிகாரம் வஸ்திரங்கள் தானம் செய்வது. மிதுன ராசி அன்பர்களே, கவனத்துடன் எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டும். சில கவலைகளும், கடன் நிர்பந்தங்களும், பணியிலே சில நெருக்கடிகளும், பகுதி நேர முயற்சிகளால் சில தடைகளும் இருந்திடக்கூடும். இவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாது ஏதுவாக எதவாக நடப்பதும் தக்க மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வதும் நன்மையே. அதிகாரி முதலாளிகளிடத்தில் தக்கதொரு பரிந்துரைகளை செய்து கொள்ள வேண்டும். எதை செய்வதென்றாலும் நீங்கள் யோசித்து செய்வதே நன்மை. பிறருக்கான பொறுப்புகளை ஏற்பதோ அல்லது ஏதேனும் முதலீடுகள் செய்வதோ, பழுதுபார்ப்பான வேலைகளோ, இவற்றையெல்லாம் தள்ளி போட்டு செய்யவும். குறிப்பாக பொறியியல், ஜுவல்லரி, கம்யூனிகேஷன், கல்வி நிறுவனம், மளிகை, நீச்சல் தொழில்கள், புரோக்கிங், அன்றாட அழியக்கூடிய பொருட்கள், சுரங்கம், இயந்திரம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பு கவசங்களோடு ஏதுவாக நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வங்கள் அயக்ரீவர் அண்டு அகத்தியர். எண்கள் 5, 8. நிறங்கள் பச்சை, இளம் ஊதா. திசைகள் வடக்கு, மேற்கு. கவன தேதி 3, 4, 5. பரிகாரம் பாமாலை, பூமாலை கொண்டு இறைவனை வணங்குவது, பிறருக்கு தானம் செய்வது. கடகராசி அன்பர்களே, கவனத்தோடு இதில் நீங்கள் செயல்பட வேண்டும். கடன், எதிரி, வழக்கு, இழப்பு, பாதகம், பிறரால் நிந்தனை, எந்த வகையிலாவது உங்களுக்கு இவற்றின் பாதிப்புக்கு உட்பட நேரலாம். அதனால் விட்டு கொடுப்பது, விவேகம் மற்றும் தன்னுடைய அந்தரங்க விஷயங்கள், தொழில் ரகசியங்கள் எல்லாம் பாதுகாத்து கொள்வது, வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி மிகவும் நிதானமாக நடந்து கொள்வது, கோபங்களை குறைத்து கொள்வது,
இறை தியானம் மற்றும் குலதெய்வ பூஜை வழிபாடுகள் இவற்றையெல்லாம் மேற்கொள்வது மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். ஜீவனங்களில் நீங்கள் தனக்கு மேலுள்ள அதிகாரி முறைகளை சரியாக அனுசரித்தே நடந்து கொள்ள வேண்டும். மற்றும் பேச்சு, மருத்துவம், எழுத்து, உருகும் பொருட்கள், பட்டை தீட்டும் தொழில்கள், பயணங்கள், வனத்துறை காடு சம்பந்தப்பட்ட இலாக்காக்கள், கால்நடைகள் தொடர்புடையவைகள், பயிர்த்தொழில், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர், சுதர்சனமூர்த்தி. எண்கள் 2, 9. நிறங்கள் வெண்மை, பிங்க் நிறங்களாகும். திசைகள் வடமேற்கு, தெற்கு திசையாகும். பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை எந்த வகையிலாவது தானம் செய்வது. சிம்ம ராசி அன்பர்களே, நற்சிந்தனை, நல்லதொரு வாய்ப்பு, அயல்நாடு தொடர்புடைய விஷயங்கள், அதன் பயணங்கள், முக்கிய கடன்களையோ முக்கிய பிரச்சனைகளுக்கோ சில தீர்வுகள் காண்பது, இவைகளில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு சந்தோஷமுடையதாக அமைந்திடக்கூடும். மற்றும் நல்ல தகவல்கள் உங்களை வந்தடையும். நீங்கள் எதிர்பார்த்த நெடுநாளைய விஷயங்கள் ஏதேனும் ஒன்றிரண்டில் இப்போது இந்த மாதம் அவை கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. உங்கள் முன்னேற்றத்தின் அடிச்சூடுகளாக சில முதலீடுகளும் முயற்சிகளும் இருக்கும். கல்வி, வங்கி, ஜுவல்லரி, அறநிலையம், காடு, எரிபொருள், பழுது நீக்கும் தொழில்கள், எந்திரம், விவசாயம் சம்பந்தப்பட்டவைகள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் மிகவும் ஏற்புடையதே. மற்றும் உங்களை எந்த வகையிலாவது பிரஸ்தாபம் படுத்தி பேட்டி காணக்கூடிய சந்தர்ப்பங்களும் தொழிலில் இருக்கின்றன. அதிர்ஷ்ட தெய்வங்கள் பிரம்மா, சரஸ்வதி. எண்கள் 3, 4. நிறங்கள் ஆஸ் கலர், பிஸ்கட் நிறம். திசைகள் வடகிழக்கு, தென்மேற்கு. கவன தேதி 8, 9, 10. பரிகாரம் எந்த வகையிலாவது காப்பகம், படிப்பு, வயதானவர்களுக்கு உதவி செய்வது. கன்னிராசி அன்பர்களே, பயணம், எழுத்து, பேச்சு, பிறருடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது, மத்தியஸ்தங்கள் செய்வது, வெகு தூர பயணங்களை மேற்கொள்வது, ஏதேனும் ஒரு வகையில் ஸ்திர சொத்துக்களில் முதலீடுகள் செய்வது, வழக்கு விவகாரங்கள், இதிலெல்லாம் சாதகமாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நீங்கள் சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டும். பிறரோடு இணைந்து செய்யும் எந்த முயற்சியிலும் சரி நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். குறிப்பாக அற்ப சுகமாகவும் அடுத்தவர்களால் சில பிரச்சனைகளும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களை குற்றம் கண்டுபிடித்து ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருக்கின்றன. இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மற்றும் பண பரிவர்த்தனை, ஆலோசனைகள் சொல்லும் தொழில், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், வனத்துறைகள் சம்பந்தப்பட்டவைகள், காட்டு இலாக்காவிலிருந்து வரக்கூடிய சில பொருட்கள் அதை பரிமாற்றம் செய்யக்கூடிய தொழில்கள், எந்திர நுட்பங்கள், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவைகள், ஆர்கிடெக்ட் தொடர்புடையவர்கள், உணவு, நீர், இதன் ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு இம்மாதம் செயல்பட வேண்டும். யாருக்காகவும் பொறுப்புகளை ஏற்பதோ, கையெழுத்துக்கள் போடுவதோ, ஆவணங்களை படித்து பார்க்காமல் எதையும் செய்வதோ உங்களுக்கு பாதகத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட தெய்வங்கள் கிருஷ்ணர் அண்ட் நடராஜர். எண்கள் 4, 5. நிறங்கள் இளம் பச்சை மற்றும் குங்கும கலர். திசைகள் தென்மேற்கு, வடக்கு திசைகளாகும். கவன தேதி 11, 12. பரிகாரம் எந்த வகையிலாவது பிறருக்கு நீங்கள் உதவுவது. துளாராசி அன்பர்களே, பல விதத்திலும் சகாயங்கள், பணியாட்களால் பயன்பெறுதல், நீங்கள் நினைத்த பணியில் ஈடுபடுதல், சிலர் தொழிலில் ஏதேனும் சில சிக்கல்கள் இருந்து அவற்றை சரியாக நிவர்த்தி செய்தல், நவீன பொருட்களை வாங்கி தன்னுடைய தொழிலின் வளர்ச்சிக்காக எதையும் செய்து கொள்வது, பழையன சிலவற்றை போக்கி புதிதாக எதை மெருகேற்றிக் கொள்வது, இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். எந்த வகையிலாவது பங்குதாரராக கூட சில ஜீவனத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். தன்னிலும் மேம்பட்டவருடைய தயவுகள் எந்த வகையிலும் கிடைத்திடக்கூடும். மற்றும் ஃபோன், பார்மசி, பப்ளிகேஷன், எந்திரம், இன்சூரன்ஸ், பட்டை தீட்டும் தொழில், நெருப்பு, வான் மார்க்கம் தொடர்பான விஷயங்கள் மற்றும் பழுது நீக்கக்கூடிய தொழில்கள், பயிர் தொழில், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்புடையதாக இருந்திடக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் ராஜதுர்க்கை, வெங்கடாச்சலபதி. எண்கள் 5, 7. நிறங்கள் பர்பிள் கலர், சாக்லேட் நிறமாகும். திசைகள் வடமேற்கு, வடக்கு. கவன தேதி 13, 14.
பரிகாரம் சுபகாரியங்களுக்கு உதவுவது. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிலும் மிகவும் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உறவுகள், உடன்பாடுகள் மற்றும் உங்களுடைய சந்தோஷங்கள் இதிலெல்லாம் கூட மன உளைச்சலும் பாதிப்புகளும் வந்தடையலாம். பதவியில் இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு வேலைப்பளுவால் லீவுகளோ அல்லது அதிகாரிகளால் சில நிந்தனைக்கு உட்படுவதோ இல்லை அதிக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளோ அலைச்சலோ ஏதேனும் ஒன்றை ஏற்கொள்ள நேரும். மற்றும் உங்களுடைய சரீரத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கேனும் பரிந்துரைகள் பொறுப்புகளை ஏற்காமல் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வது, இறையருளை மேற்கொள்வது உகந்த உபாயமாக இருந்திடக்கூடும். நெருப்பு, ஆகாய மார்க்கம் மற்றும் காடு, வனம், வாசனை திரவியங்கள், வியாபார உபகரணங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், நிதி, நீதி இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இம்மாதம் இருந்திட வேண்டும். அக்கம் பக்கம் அடுத்தவர்கள் அவர்களையே அனுசரித்தே நீங்கள் போவதும் ஆண்டவன் அனுகிரகம் உங்களுக்கு தக்க உபாயமாக இருந்திடக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வங்கள் நால்வரில் ஒருவரான அப்பர் என்ற திருநாவுக்கரசரும் ராமானுஜரும் வழிபாடுகள் செய்ய வேண்டும். எண்கள் 3, 9, நிறம் சிகப்பு, ஆரஞ்சு, திசைகள் வடகிழக்கு, தெற்கு, கவனத்தேதி 15, 16, 17. பரிகாரங்கள் அபிஷேகங்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதையும் சுலபமாக சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய சுறுசுறுப்பு, அந்த மிடுக்கான நடை, செயல்கள், முகவசியம் யாவும் தங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பெருமை சேர்க்கும். வீட்டிலேயும் களை கட்டக்கூடிய பல சம்பவங்கள், சுப நிகழ்வுகள், குடும்பத் தலைவனுக்கு தன்னுடைய மனைவி, பிள்ளைகளாலும் உறவினர்களாலும் நல்ல சப்போர்ட்டுகள் இருந்திருக்கூடும். இவர்களை இணைத்து செய்யக்கூடிய சில முதலீடுகள், வியாபாரங்கள் இவைகள் ஏதேனும் அமையும். நீண்ட தூர பயணங்களும் இருந்திடக்கூடும். சொத்தோ பொருளோ வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், நெருக்கமான கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதிகாரிகளாலும் ஆட்களாலும் உங்களுக்கு நல்லதொரு பயன் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு மட்டுமல்ல பிறரையும் அசத்தக்கூடிய அளவில் இந்த மாதத்தின் சில நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அதிலே முன்னேற்றங்களும் பிரஸ்தாபங்களும் பரிசு பாராட்டுகளும் கண்டிப்பாக அமைந்திடக்கூடும். சிலருக்கு முக்கிய பதவிகள் கூட வந்தடையலாம். அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணுவும் மற்றும் சித்தர் பெருமக்களில் யாரேனும் ஒருவரை, 18 சித்தர்களில் யாரேனும் ஒருவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். எண்கள் 1, 9, நிறம் சிகப்பு, வெளிரிய மஞ்சள், திசைகள் கிழக்கு, தெற்கு, கவனத்தேதி 18, 19. பரிகாரங்கள் ஆலயங்களுக்கு எந்த வகையிலாவது உதவுவது அல்லது இறைவனுக்கு எந்த வகையிலாவது சேவைகள் செய்வது அல்லது அபிஷேக பொருட்களை கொண்டு வழிபாடு செய்வது உகந்ததே. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான வாய்ப்புகள், எதிர்பாராத அளவில் சில காரியங்கள் உடனுக்குடன் நிறைவேறுகின்றன. உங்களை வைத்து பிறரும் மிக சிறப்பான பலன்களையும் ஒரு கௌரவத்தையும் பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தன் குடும்பம், தொழில்களில் தங்களுக்கு ஒரு அந்தஸ்தும் அமைகின்றன. எந்த ஒரு கடன்களையும் கட்டிவிடுவீர்கள். முக்கியமாக ஸ்திர சொத்துக்கள், வாகனங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வந்தடைகின்றன. திருமணம் மற்றும் சுபகாரிய முயற்சிகள், உங்களுடைய விருப்பங்கள் ஏதேனும் ஒன்றை அரங்கேற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவைகள் ஏதேனும் ஒன்று இம்மாதம் கண்டிப்பாக ஈடேறும். அத்துடன் மளிகை, கணிதம், கன்சல்டிங், ஃபோன், அரசு சார்ந்த தொடர்புகள், மீடியா, அன்றாட அழியக்கூடிய பொருட்கள், ஆயில் வகைகள், பருப்புகள் மற்றும் பழுது நீக்கும் தொழில்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் பயனடைவார்கள். அதிர்ஷ்ட தெய்வம் சட்டநாதர் அண்டு மங்களாம்பிகை. எண்கள் 5, 6, நிறம் பச்சை, வெண்பட்டு, திசைகள் வடக்கு, தென்கிழக்கு, கவனத்தேதி 20, 21. பரிகாரங்கள் பாத யாத்திரை தொடர்புடையவர்களுக்கு எந்த வகையிலாவது நாம் பயனுடையவர்களாக இருப்பது. கும்பராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல், சுபகாரியங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஓமங்கள், எதிர்பார்த்த நல்ல ஒரு காரியங்களை சிறப்பாக நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவைகளெல்லாம் இம்மாதம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. அது மட்டுமல்ல, எதிரிகள் வீழ்வார்கள். கடன் வழக்கு விவகாரங்களில் ஜெயமே. காரிய முயற்சிகள் எதையும் கச்சிதமாக முடிப்பீர்கள். ஆண் பெண் இருபாலும் தான் நினைத்த விஷயங்களில் சரியாக செய்து சபாஸ் பெறுவீர்கள். திருமணம், சஷ்டியாப்த பூர்த்தி, சதாபிஷேகங்கள்,
மற்றும் உபநயனங்கள், வளைகாப்புகள், புத்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் களைகட்டக்கூடிய ஒரு சம்பவங்களாக உங்களுடைய இல்லத்தில் நடைபெற்று உங்களை மகிழ்விக்கப் போகின்றன. மற்றும் வட்டி தொழில், வருமான பெருக்கங்கள் கொண்ட தொழில்கள், வாஸ்து உபகரணங்கள், கம்ப்யூட்டர், மொபைல், மீடியா, உணவு, நீர், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், இவைகளெல்லாம் கடல் சம்பந்தப்பட்டவைகள். இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இம்மாதம் மிகவும் பயனுடையவர்களாக இருந்திடக்கூடும். நல்ல ஒரு தகவல்களும் தன்னுடைய பயணத்தால் தொழில்களுக்கு ஒரு சிறப்புகளும் விளம்பரங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனைகள் அமைந்திடக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வங்கள் மாணிக்க வாசகர் மற்றும் தான் மால் அயன் மும்மூர்த்திகள் ஆவார்கள். எண்கள் 6, 8. திசை தென்கிழக்கு மேற்கு. கவனத்தேதி 22, 23. மற்றும் பரிகாரங்கள் அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம். ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு, இறைவனுக்கு எந்த வகையிலாவது நீங்கள் பணிபுரிவது அல்லது பரிகாரம் செய்வது உகந்ததாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உடலில் ஒரு விதமான புத்துணர்வு, பல காரியங்களில் ஜெயம், இவைகள்லாம் நன்கு அமைகின்றன. சரீர சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தக்க நிவாரணங்கள் கைகூடுகின்றன. மற்றும் கடன், சட்டம், உபாதைகள், பிறரால் நிந்தனைகள், இதில் இருப்பவர்கள் கூட எந்த வகையிலாவது பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அமையப் போகின்றது. உங்களுக்கு மிகவும் குறைந்த முதலீடுகளில் பணங்கள் கிடைத்து அவற்றை வண்டி வாகனமோ, சொத்துக்களோ, அல்லது தொழிலில் விரிவாக்கமோ, அல்லது வியாபாரத்தில் விலைவந்த பொருட்களை கொண்டு வருவதோ, அல்லது முக்கியமாக நவீன பொருட்களை உட்படுத்தி மக்களை கவரக்கூடிய சந்தர்ப்பங்களோ கண்டிப்பாக அமையும். அத்துடன் இரவு பகலாக உழைத்து எப்படியாவது ஒரு இலக்கை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். முக்கிய அதிகாரிகள், தொழிலாளிகளுடைய தொடர்புகளும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அரசார்ந்த வகையிலும் பொதுவான சில காரியங்களிலும் அரசியல் செல்வாக்குள்ளவர்களாலும் எந்த வகையிலாவது உங்களுக்கு குடும்பத்துக்கோ தொழிலுக்கோ பயன் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். முக்கிய விஐபிகளுடைய வருகை, உங்களுடைய விடாமுயற்சி, விருந்து உபச்சாரங்கள் யாவும் நிச்சயமாக களைகட்டக்கூடியதாக இருக்கும். இம்மாதத்தில் நீங்கள் மெருகேற்றுக் கொள்வதற்காக அதிர்ஷ்ட தெய்வங்களாய தாய் மூகாம்பிகையும் அந்த நமோ நாராயண என்ற மகாவிஷ்ணுவையும் வழிபாடுகள் செய்ய வேண்டும். எண்கள் 2, 9. திசைகள் வடமேற்கு, தெற்கு. மற்றும் கவனத்தேதி 24, 25. பரிகாரங்கள் எந்த வகையிலாவது இறைவனுக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது, இல்லது ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது உகந்த ஒன்றாகும். இப்போது நவம்பர் மாதத்தில் 12 ராசிக்குண்டான பலன்களை நாம் பார்த்தோம். இதனை நீங்கள் அறிந்து இதனுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்து கொண்டால் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலன், கெட்ட பலன்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.